إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கிளாஸ் நம்பர் 78, சூரா அன்னிசா 144வது வசனம். ரொம்ப கேப் ஆயிடுச்சு, அதனால் இதை பற்றி ஒரு சின்ன ஒரு ரிமைண்டர் மட்டும் கொடுத்தாரேன். இந்த சூரா ஹிஜ்ரி 3வது வருஷத்துலேருந்து ஹிஜ்ரி 5வது வருஷத்துக்குள்ளே நடக்கிற சம்பவங்களை பேசக்கூடிய சூறா. ஹிஜ்ரி 3ல் தான் உஹது போருக்கு அப்புறம், அகல் போருக்கு முன்னாடி இருந்த அந்த சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் முஸ்லீம்கள் இருந்தாங்க, ஒரு பக்கம் முனாஃபிக்குகள் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் யூதர்கள், இன்னொரு பக்கம் மதீனாவில் இருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் இருந்தாங்க. இந்த மாதிரியான கலவையான ஒரு சூழல் இருந்தது. இப்போ அது தொடர்பான உபதேசங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அந்த சூழலில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நிராகரிப்போரை உங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எதிராக தெளிவான ஆதாரத்தை நீங்களே அல்லாவிடம் கொடுத்துவிட விரும்புகின்றீர்களா? இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இறை நம்பிக்கை கொண்டவர்களே, மூமின்களே, நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நிராகரிப்போரை உங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எதிரான தெளிவான ஆதாரத்தை நீங்களே அல்லாவிடம் கொடுத்துவிட விரும்புகின்றீர்களா? இப்போ இந்த ஆயத்து விமர்சிக்கப்படுற வசனங்கள் இருக்குல்ல குரானில், அதில் இதுவும் ஒன்று. பாருங்கள், நீங்கள் முஸ்லீமை ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்க, ஆனால் உங்களை பற்றி குரான் என்ன பேசுது? முஸ்லீமை தவிர யார் கூடவும் ஃப்ரெண்டாக நடந்துக்கக்கூடாதுன்னு பேசுது. இப்போ இந்த இடத்துல முஸ்லீமுங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கிற அந்த ஆங்கிளில் முஸ்லீம் இது கிடையாது. அதே மாதிரி நிராகரிப்பாளர் அப்படின்னா அந்த ஆங்கிளில் நிராகரிப்பாளர்கள் கிடையாது. இங்கே ஒரு மோதல் நடந்துட்டுருக்கு. இது ஒரு யுத்த களம். இந்த இடத்துல மோதல் நடந்துட்டுருக்கு. அப்போ அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொள்கை கொண்டு வந்துட்டுருக்காங்க. அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் முஸ்லீம்கள். இந்த கொள்கையை நிராகரித்தவர்கள் நிராகரிப்பாளர்கள். நிராகரிக்கிறவங்கள கூட குரான் என்ன பண்ணுது? 2 கேட்டகரியாக பிரிக்குது. நிராகரிச்சுட்டு அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருந்தானா அது தனி கணக்கு. ஆனால் இந்த கொள்கை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலோங்கணும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சிட்ருக்காங்களே, முஸ்லீம்களும் உழைக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உழைக்கிறாங்க. அப்போது இதை கெடுக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நிராகரிப்பாளர்கள் இருக்காங்களே, இதுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள், இவர்கள் தனி அப்படின்னு சொல்லி குரான் பேசுது. அப்போது இவர்களிடத்துல நண்பர்களாக பழகிறதுக்கு குரான் தடை செய்யுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த செய்கிறீங்க, அதுக்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க, அவங்களோட எப்படி நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும்? உதாரணத்துக்கு உங்களுக்கு இன்னொரு கூட்டத்துக்கும் பகை இருக்குது. நீங்கள் அவங்க உங்கள் வளர்ச்சி அவங்க விரும்புறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வளர்ச்சிக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. நீ ஒரு வீடு கட்டுற, மணலில் ஒரு வீடு கட்டுற, ஒருத்தன் இடிக்கிறான், மறுபடியும் கட்டுற, மறுபடியும் இடிக்கிறான், அவன் கூட நீ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியும்? உனக்கு கூட ஹெல்ப் பண்ணுற ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீ இருந்துக்க முடியும். அப்போ உன்னுடைய அழிவை விரும்பக்கூடிய ஒருத்தனோட நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான். இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த முஸ்லீமுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருந்தாங்க இல்லையா, நயவஞ்சர்கள், அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்களோட தொடர்பு வச்சுருந்தாங்க. யாரோட? யூதர்களோட தொடர்பு வச்சுருந்தாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முஷ்ரிக்குகளோடையும் தொடர்பு வச்சுருந்தாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகளோடவும் தொடர்பு வச்சுருந்தாங்க. அப்போ இதனால் என்ன ஏற்பட்டுச்சு அந்த சொசைட்டிக்கு பார்த்திங்கன்னா, இவங்ககிட்ட இருந்து அவங்க டேட்டா எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? அவங்ககிட்ட இருந்து டேட்டா எடுத்துட்டாங்க. இப்போ இன்றைக்கி சொல்கிறோம்ல, ஒருவன் பிடிபட்டான், என்ன இராணுவ ரகசியங்களை அந்நிய நாட்டுக்கு விற்றான் அப்படி. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்போ இருக்கக்கூடிய இராணுவ ரகசியம் எங்கே பகிரப்படும்? பள்ளிவாசலில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா பண்ணுவாங்க, முஸ்லீம்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க, அடுத்து என்ன பண்ணலான்னு ஸ்ட்ராட்டஜிகள் அங்கே தான் முடிவு செய்யப்படும்.
அப்போ இங்க இருந்துட்டு டேட்டா எடுத்துட்டு போய் யூதர்கள்ட்ட கொடுக்கறது, இங்க இருந்து டேட்டா எடுத்துட்டு போய் அபூஜெஹல்கிட்ட கொடுக்கறது. இப்போ இது மாதிரியான வேலைகள் நடக்கும்போது அல்லாஹ் சொல்றான், அப்பட்டமா நீங்களே பகிரங்கமா செயல்படுறீங்க. கேட்டா நாங்க ஃப்ரெண்டு, நாங்க யூதர்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றோம், நாங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறோங்கிறீங்க. இப்படி இருக்கும்போது அல்லாஹ்விடத்துல நீங்களே ஆதாரத்தை உங்களுக்கு எதிராக தரப்போறீங்களா? நாளைக்கு மறுமையில உங்களுக்கு வந்து அசாபு கொடுக்கறதுக்கு இது மட்டுமே போதுமா இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி எப்படி போய் நீங்க வாண்டடா சேர்றீங்கன்னு. இப்போ இது வந்து ரசூல்லா காலத்துல இருந்த சினாரியோ. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சினாரியோ என்ன? காஃபிர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு என்ன சூழல் அப்படின்னா, எந்த நாடு, அமெரிக்கா எடுத்துக்கிட்டோம், இப்போ இஸ்ரேல் இருக்குது. இப்போ இந்த நாடுலாம் என்ன, இஸ்லாம் வந்து மேலே வரணும், இஸ்லாம் வந்து முஸ்லீம்கள் வந்து நிம்மதியாக வாழணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நாடுகளா? அதெல்லாம் கெடுக்கக்கூடிய நாடுகள். அப்போ அவர்களுடன் ஃபாரின் ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கவே கூடாது. இதுதான் இந்த ஆயத்து பேசுது. இங்கே ரோட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீமுக்கும் ரோட்டில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனை பற்றியும் இது பேசவே இல்லை. யார் வந்து அந்த அதிகாரத்தை கையில் வச்சுருக்காங்களோ, எந்த நிராகரிப்பாளர்கள் அதிகாரத்தை கையில் வச்சுருக்காங்களோ, அந்த அதிகாரத்தை முஸ்லிம்களுக்கு எதிராகவும் அல்லது இஸ்லாத்துக்கு எதிராகவும் பயன்படுத்துகிறாங்களோ, அவர்களுடன் ஒரு முஸ்லீம் நாடு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாது. இவ்வளோதான் இது பேசுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பேசுது. இஸ்லாமுங்கிறது ஒரு கொள்கை. அப்போ அந்த கொள்கையை வந்து நீங்கள் வந்து உன்னுடைய ஆசையை ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமிய ஒரு இஸ்லாத்துக்கு ஒரு முஹ்லிஸா ஒருத்தர் இருக்கிறார்னு, அப்போ அவருடைய அந்த எண்ணம் என்னவா இருக்கும்? இந்த கொள்கை வந்து மேலோங்கணும், இந்த கொள்கை பரவணும், இந்த கொள்கையை வந்து டாமினேட் பண்ணணும், இந்த கொள்கை வந்து நடைமுறைக்கு வரணும். இந்த விஷயம் வந்து ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் இருக்கும். அதாவது இந்த கொள்கையோட முஹ்லிஸா இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கொள்கை வளரக்கூடாது. உதாரணத்துக்கு இஸ்லாம்ங்கிறது ஏகத்துவத்தை பேசுது, கடவுள் அடிப்படையில் கொண்ட ஒரு வாழ்வியலை பற்றி பேசுது. அப்போ கடவுளை முற்றிலும் மறுக்கக்கூடியவர்கள், கடவுள் இருக்கிறான் என்று சொல்பவர்களை நீங்க என்ன அவங்கள வந்து வெறுக்கக்கூடியவர்கள், அவங்களோட எப்படி நீங்க போய் ஒரே மேடையில் கொஞ்சி குழாய்க்கிறீங்க? இன்னைக்கு ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் ஏன் நேர் எதிரான கொள்கைன்னு சொல்லுவான். ஆனால் பார்த்தோம்னா என்ன சொல்லுவோம்? இப்போ தௌஹீத் ஜமாத்துக்கும் ஜாகுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். சும்மா நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் தான். சுன்னத் ஜமாத்துக்கும் பரேல்விகளுக்கும் என்ன வித்தியாசம்? தேவபந்துக்கும் பரேல்விகளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அப்போது ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் மீட்டிங் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜில் மீட்டிங் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அதில் ஒன்று இதில் ஒன்று கலந்து ஒரு மீட்டிங் போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களுக்கு நேர் எதிரான கொள்கை இருக்கக்கூடியவர்களோட சகஜமாக மீட்டிங் போடுறதை பார்க்கணும். ஒரு முஸ்லீமுக்கு கூட சேர்ந்து இவங்க மேடை ஏறுறதுக்கு தயார் இல்லை. இவர்களோட நேர் முரண்பட்ட கடவுளை நம்புபவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் முட்டாள், இப்படி போட்டு ரசூல்லா விமர்சனம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தார் இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க? ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க. அப்போ அது அல்லாஹ் கேட்குறான், என்னடா உங்கள் சின்சியாரிட்டி, என்ன உங்களுடைய மைண்ட் செட்டுங்கிறான். அதே மாதிரி இப்போ கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடவுள் மறுப்பு சித்தாந்தம் இருக்குது, அதில் போய் இவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களை வந்து உறுப்பினர்களாக பதிவு பண்ணிக்கிறாங்க. போய் என்ன பண்ணுறாங்க? கேட்டால் என்னங்கிறாங்க? இங்கே நாங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சூழல் கலவையான ஒரு சூழல், இந்தியா மாதிரியான நாடுகளில் நம்ம என்ன பண்ண முடியும்? நாம் வந்து இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறேன். இந்தியா மாதிரியான நாடுகளில் எந்த கட்சியிலையாவது உறுப்பினராக இருக்கணும்னு கட்டாய கடமை இருக்கா? நீ வந்து டிஎம்கேல உறுப்பினராக இருக்கணும் அல்லது பிஜேபியில் உறுப்பினராக இருக்கணும்ன்ட்டு இந்தியாவுடைய அந்த குடியுரிமை சட்டத்தில் எங்கேயாவது அந்த மாதிரி இருக்கா? இந்தியாவில் சில விஷயங்கள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஆதார் கார்டு எடுத்தாகணும், என்ன பேன் கார்டு எடுத்தாகணும், எல்லாமே இந்த மாதிரி பாஸ்போர்ட் வச்சாகணும், வண்டி ஓட்டணும்னா உனக்கு லைசன்ஸ் வேணும், ஒரு கடை ஓப்பன் பண்ணேன்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும், நிர்வாகம் பண்ணுற பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருக்குன்னா அது வந்து முறைப்படி கணக்கு தாக்கல் பண்ணணும், வருமான வரி கட்டணும், கரண்ட் பில்லு வாங்கியிருக்குன்னா கரண்ட்டை வந்து நீங்கள் கரண்ட்டை யூஸ் பண்ணுற அப்படின்னா கரண்ட் பில்லு ஒழுங்காக கட்டணும், இப்போ வீடு வச்சுருக்கேன்னா வீட்டு வரி கட்டணும். இதெல்லாம் வந்து ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் நான் முஸ்லீமாக இருக்கட்டும் எல்லாரும் கட்டாயம் செஞ்சே ஆகணும். இல்லைன்னா இந்த மண்ணில் வாழ்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? இந்த சமூகத்திலேருந்து ஒதுக்கி சிறைச்சாலையில் வச்சுருவாங்க. நீ வெளியே நடமாடுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சிறையில் வச்சுருவாங்க. அது கரெக்டும் கூட. அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை? அதே ஒரு கட்சியில் நீ ஏன் சேரலன்னு சொல்லி யாராவது வீடு தட்டி வந்து நம்மளை கேட்பாங்களா? அப்போ என்ன அர்த்தம்? நீயா தானே போய் வாண்டடாக போய் கட்சியில் சேர்ற. அதுக்கு நீ பல விளக்கங்கள் நீ சொல்லிக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி கட்சியில் போய் சேர்றவங்க மத்தியில் என்ன இருக்குது? நிஃபாக் இருக்குது. அவங்க வந்து நயவஞ்சர்கள். அதுவும் அல்லாஹ்வுக்கு எதிராக நீங்களே தெளிவாக
ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க. இனி வந்து உங்களுக்கு தண்டிக்கிறதுக்கு, உங்களை குற்றம் பிடிக்கிறதுக்கு நான் பெருசாக எல்லாம் வந்து ஆதாரம் திரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே எவிடன்ஸை விட்டுட்டு போயிட்டீங்க. இதுவே போதும் நீங்கள் காலி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன், இது எப்படி அதில் போய் சேராமல் இருக்கலாமா அப்படி இப்படிம்பாங்க. இப்போ கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு கொள்கை, பொருளாதார கொள்கை வச்சுருக்காங்க. இதே கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க. அமெரிக்கா வந்து கேபிட்டலிஸ்ட் நாடு. என்ன, இதே வந்து கியூபா எடுத்தீங்கன்னா அது கம்யூனிஸ்ட் நாடு. அப்போது ஒரு கம்யூனிஸ்ட்டும் வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு நேர் எதிர் கொள்கையை சேர்ந்தவன். இவன் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் என்னைக்காவது ஒரு கேபிட்டலிஸ்ட் கட்சியில் போய் உறுப்பினராக சேரணும்னு ஆசைப்படுவானா? முயற்சியே செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னா அவனுடைய கொள்கை தனி. அவன் அதில் போய் சேரணும்னு முடிவு பண்ணிட்டானா அவன் அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டான்னு தான் அர்த்தம். அப்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி போய் நீங்கள் போய் மிங்கிள் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்குறான். நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்தின் மிக அடித்தட்டிற்கே செல்வார்கள், மேலும் அவர்களுக்கு உதவி செய்வோர் எவரையும் நீர் காண மாட்டீர். இப்போ குரானில் வந்து 2 இடத்துல நயவஞ்சகர்களை வந்து அல்லாஹ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறான். அது வரைக்கும் வந்து நயவஞ்சகர்களை வந்து கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஹார்ட் லாங்குவேஜ் வந்து எல்லாம் பேசுகிறோம். நயவஞ்சகர்களே, உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க போகுதுன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. நரகத்துடைய அடித்தட்டில் நீங்கள் தான் இருப்பீங்க. அப்போ இன்னைக்கு நயவஞ்சகர்கள் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம யார் வருவோம் இன்னைக்கு அந்த இடத்துல? யார் இஸ்லாத்தை வந்து வாயால் ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லிட்டு செயல்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் செய்கிற மாதிரி வச்சுக்கிட்டான் அப்படின்னா, இப்போ இவன் யார்? முனாஃபிக். வாயால் முஸ்லீமு, செயலால் அவன் முஸ்லீம் இல்லை. அப்போது இந்த மாதிரியான ஆட்கள்னால இந்த சொசைட்டியில் என்ன ஏற்படும் அப்படின்னா ராங் மெசேஜ் போகும். இப்போ இன்றைக்கும் எடுத்துக்கோ, இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து நீ சொல்லு, சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க பாய், ஆனால் எங்களுக்கு பக்கத்தில் ஒரு பாய் இருக்கிறாரு, அந்த பாய் இப்படி பண்ணுறாரு, இப்போ இஸ்லாத்தில் இல்லைன்னா இந்த பாய் எப்படி இப்படி பண்ணுவார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க இஸ்லாமை யாரை பார்த்து கற்றுக்குறாங்க? எதை வச்சு எடை போடுறாங்க? முஸ்லீம்களை வச்சு தான் அவங்க எடை போடுறாங்க. அப்போ முஸ்லீமுக்கு இஸ்லாத்தில் இதுதான் கொள்கைன்னா ஏன் இந்த முஸ்லீம் தண்ணி அடிக்கிறாரு? இஸ்லாத்தில் இதுதான் கொள்கை அப்படின்னா சினிமா வந்து இப்படி இருக்குது தடை செய்யணும்னா ஏன் இவர் நடிக்கிறாரு? இஸ்லாத்தில் வந்து இது ஹராம் அப்படின்னா ஏன் இவர் செய்கிறாரு? அப்போ அதை காமிச்சு அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போது மக்களுக்கு குழப்பம் ஏற்படுதா இல்லையா? ஒரு இஸ்லாத்தை வந்து கற்றுக்க வர்ற ஒரு மக்களுக்கு குழப்பம் ஏற்படுதா இல்லையா? முஸ்லீமை பார்த்து இஸ்லாம் கற்றுக்க முடியலன்னு அவன் எங்கே போய் கற்றுக்குவான்? அப்போ இந்த குழப்பத்தை ஏற்படுத்தினதுனால அவனுக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா அவன் சொர்க்கத்துக்கு போயிடும். அவன் வந்து சரியான பாதையை செலக்ட் பண்ணியிருப்பானா? நீ கரெக்டான இஸ்லாமை ஃபாலோ பண்ணியிருந்தா அவன் கரெக்டான இஸ்லாமை அவன் செலக்ட் பண்ணியிருப்பானா? தப்பான இஸ்லாமை ஃபாலோ பண்ணதுனால உன்னால் அவன் நேரத்துக்கு போகிறான். அவனுக்கு வந்து அந்த கொள்கை என்னன்னு பிடிப்படல. அப்போது அதை விட பெஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அதை விட சரியான நீதி என்னவா இருக்கணும் அப்படின்னா, அவனை விட கீழே நரகத்தில் நீ வந்து சாகணும். அவன் கிடைக்கிற நரகத்தோட டபுள் மடங்கு நரகம் உனக்கு கிடைக்கணும். அப்போ நரகத்துடைய ஸ்டவ்வில் எப்பயுமே கீழே ஹீட்டு ஜாஸ்தியாக இருக்குமா? ஒரு தேக்ஸா வந்து அப்படியே மேலே தூக்க என்ன ஆகும்? ஹீட்டு கம்மியாக இருக்கும். மேலே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும், கீழே ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ கீழே நரகத்துலேயும் அதே தான், கீழே ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ அந்த இடத்துல நீ இருப்ப. யாரை சொல்கிறான்? முனாஃபிக்கு சொல்கிறான். இதில் நம்ம என்ன சந்தோஷப்பட்டுக்கிறோம்? நம்ம தான் தொழுகை இருக்க, நம்ம தான் களிமா இருக்க, நம்மகிட்ட தான் சில விஷயங்கள் இஸ்லாத்துடையது இருக்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம விடுதலை செய்யப்படுவோம்னு நினைக்கிறோம். இப்போ இந்த அறகுறையாக ஃபாலோ பண்ணுறதுனால அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தான் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பீங்க. ஒழுங்காக இஸ்லாத்துக்குள்ளே முழுசாக வாங்க, இல்லைன்னா இஸ்லாத்து தூக்கி வெளியே போட்டு போயிரு. ஒரு பெண்ணு ஹிஜாபும் போட்டுக்குது, ஹிஜாபும் போட்டுக்கிட்டு மியூசிக்கும் பாடி என்ன பண்ணுது? அப்லோட் பண்ணுது. ஒன்று ஹிஜாபை கழட்டிட்டு மியூசிக்கை பாடு, ஒன்று இஸ்லாத்தை தூக்கி எறிஞ்சிட்டு மொத்தமாக அந்த ஒப்பந்தத்துலேருந்து வெளியே வந்துட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அல்லது உள்ளே வந்துட்டீங்கன்னா மொத்தமாக ஃபாலோ பண்ணு. இப்போ பார்க்குறவனு கன்ஃபியூஷன் ஆகுமா இல்லையா? ஆனால் அது ஹிஜாபு ஃபாலோ பண்ணது கரெக்டாக இருக்குது, எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறான். ஆனால் பார்த்தா பாப் மியூசிக்கு, ராக் மியூசிக் அதெல்லாம் என்ன நரம்புகளை தூண்டிடும். அப்போ பப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க, அவர் வந்து ஆஸ்கார் வாங்கிட்டாரு நம்மால் அப்படிங்கிறாங்க. அந்த மியூசிக் என்ன வேலை பண்ணுது? பப்பில் இன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டுலாம் சாவறானுங்களே, அங்கெல்லாம் எது ப்ளே பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியான அந்த ஜாஸ் மியூசிக், இந்த மியூசிக், எலக்ட்ரானிக் மியூசிக், அதோடைய பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தி. அது பல போதையை வந்து அது பல மடங்கு அது கொடுக்கும். சாதாரண போதையெல்லாம் அது பத்தாது, பயங்கரமான அது டேஞ்சர் அது. ஆனால் என்ன பண்ணுறாங்க? முஸ்லீம்கள் செய்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு குழப்பம் ஏற்படுது. அதான் எல்லாம் சொல்கிறான், அடித்தட்டில் இருக்கணும், அடித்தட்டில் நீங்கள் இருப்பீங்க.
ஏன்னா இஸ்லாத்துடைய பிரதிநிதியா உங்களை பார்த்து தான் இஸ்லாத்தை கற்றுக்கணுன்னு இருக்கிறோம். உங்களை வச்சு ராங் மெசேஜ் கொடுக்குறீங்க. அதனால தான் நாம் என்ன பண்ணக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. பப்ளிக்கில் வந்து இப்போ நியூசன்ஸ் வந்து முஸ்லீம் பண்ணக்கூடாது. பண்ணிட்டா என்ன ஆயிரும், பேட் இமேஜ் போயிடும். பார் முஸ்லீம் எப்படி இருக்கான், பார் முஸ்லீம் எப்படி இருக்கான்னு காமிச்சிருவாங்க. அது மாதிரி இமேஜ் யாரெல்லாம் எடுக்கிறோமோ காலி ஆயிரும். ஆயினும் இவர்களில் யார் பாவ மன்னிப்பு கோருபவராக விளங்கி தம் செயல்களை சீர்திருத்திக் கொள்கிறார்களோ, மேலும் அல்லாவின் வேதத்தை இறுக்கமாக பற்றி கொண்டு தமது தீனை, அதாவது வாழ்க்கை நெறியை அல்லாவுக்கே உரித்தானதாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, அத்தகையோர் இறை நம்பிக்கையாளர்களுடன் இருப்பார். மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை விரைவில் வழங்குவான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுக்குன்ட்டு அல்லாஹ் என்ன பண்றதில்ல, தண்டனை உடனே கொடுத்துறதில்ல, வாய்ப்பும் கொடுக்குறோம். இப்போ ஒன்றும் கெட்டு போகலை, தௌபா செய்யுங்க. இப்போ இன்னைக்கு நாம சூப்பர் முஸ்லீம் சேனல்ல சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன, தௌபா பண்ணுங்க. நம்ம அழைப்பு இருக்கிறது என்ன, நம்ம ஆல்ரெடி பர்ஃபெக்டான பாதையில் போயிட்டு இருக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு தௌபா பண்ணுங்க. மிகப்பெரிய மிஸ்டேக்கில் நீங்கள் இருக்கீங்க. முதல் விஷயம் நம்ம இது சொல்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறோம், அல்லாஹ் நோக்கி திரும்புங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை நோக்கி திரும்புங்க. மறுபடியும் அடிப்படையான அந்த கட்டமைப்பை நோக்கி திரும்புங்க. தீனை அல்லாஹ்வுக்கே முக்லிஸா ஆக்குங்க அப்படிங்கிற இதுதான் அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான், தௌபா செய்ய சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வேதத்தை இறுதியாக பற்றி கொள்ளுங்கள்ங்கிறான், தீனை முக்லிஸாக ஆக்கி கொள்ளுங்கள். தீனை வந்து முழுமையாக என்னவுக்கானோம், அல்லாஹ்வுக்கானதாக ஆக்கணும். இந்த மூணு விஷயத்தை தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். சுற்றி நம்முடைய எந்த பயானாக இருக்கட்டும், நம்முடைய எந்த மீட்டிங்காக இருக்கட்டும், சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த மூணு விஷயத்தில் ஏதோ ஒன்று, தௌபா, குரானை பற்றி பிடிப்பது, அல்லாஹ்வுக்காக தீனை முக்லிஸாக ஆக்குவது. இந்த மாதிரி யார் செய்கிறார்களோ அத்தகையோர் இறை நம்பிக்கையாளர்களுடன் இருப்பார். மேலும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியை விரைவில் வழங்குவான். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு முஸ்லீம் ஒரு வேற சித்தாந்தத்தில் இருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 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 கடவுள் மறுப்பு ஒரு கட்சியில் வந்து ஒருத்தன் இருக்கிறான், அல்லது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நெறிமுறைகளுக்கு மாற்றமான ஒரு நெறிமுறையில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருக்கிறான். அப்போ முதல்ல அவன் என்ன பண்ணணும், தௌபா செய்கிறான்னு என்ன அர்த்தம், முதல்ல தௌபா செய்யணும். நான் இப்படிப்பட்ட ஒரு தப்பான ஒரு கட்சியிலையோ அல்லது ஒரு இயக்கத்திலையோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், இது மிகப்பெரிய குற்றம், யாரெல்லாம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இத்தனை நாள் தெரியாமல் இருந்துச்சு, அதனால் நான் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணணும், தௌபா பண்ணணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், அதிலிருந்து விலகணும். சீர்திருத்த என்ன பண்ணணும், தங்களுடைய செயல்களை சீர்திருத்தம் பண்ணிக்கணும். தப்பான ஒரு செயலை கைவிட்டு சரியான ஒரு செயலின் பக்கம் போகணும். முதல்ல அங்கேருந்து விலகி வரணும். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வோட அது இது வந்து முழு மனசாட நம்ம இது செஞ்சு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அதை நாவால் டிக்ளேர் பண்ணணும். நான் மாறிட்டேன், நான் விலகி வந்துட்டேன், நான் அறியாமையில் இருந்தேன், நான் எனக்கு வந்து அல்லாஹ் தெளிவை கொடுத்தான், இதை டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா பழைய நடைமுறை பழைய வீடியோஸ் இன்றைக்கும் அப்லோட் ஆகும். நீ பேசியிருப்ப ஒரு காலத்தில் அது என்ன இன்னும் இம்பேக்ட் ஆகுது இல்லை இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அதனால் இது பழைய ஸ்டாண்டுங்க, இது புது ஸ்டாண்டுங்க, நான் அந்த ஸ்டாண்டில் அப்படி இருந்தேன், இப்போ வந்து நான் இப்படி மாறிட்டேன் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் தீனை வந்து என்ன பண்ணும், தீனுடைய துறைகளை எந்தெந்த துறைகள்லாம் இப்போ இன்னிக்கே நடைமுறைப்படுத்துகிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு தனிநபர் சார்ந்த விஷயங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டதா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், மாற்றி செயல்படுத்த ஆரம்பிச்சிடணும். குடும்ப விவகாரங்கள், ஹலால் ஹராமு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடனே வந்து தொடக்கம் வந்து ஆரம்பிச்சிடணும். நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருந்து இறை நம்பிக்கையின் வழியில் நடப்பவர்களாகவும் இருந்தால் உங்களை ஏன் அல்லாஹ் தண்டிக்கப் போகிறான். மேலும் அல்லாஹ் நன்றியை மதிப்பவனாகவும் யாவையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். இந்த இடத்துல அல்லாஹ் தன்னுடைய அந்த இது வந்து டிக்ளேர் பண்ணுறான். நான் எப்படிப்பட்டவன், அவனுடைய கேரக்டர் எல்லாம் டிக்ளேர் பண்ணுறான். என்ன அல்லாஹ்னாலே நம்ம என்ன நினச்சி வச்சுக்கிறோம், தொழுவுலன்னா நரகத்தில் போட்டுருவான், பொய் சொன்னால் நரகத்தில் போட்டுருவான், இது பண்ணால் நரகத்தில் போட்டுருவான், அது பண்ணால் எப்போ பாரு நரவன் ஒரு த்ரெட்னிங்கே இருக்கும். இப்போ கீழே போய் ஏதோ ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஒரு இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு செயல் செஞ்சுட்டா கீழே போய் பாருங்க, அவனுக்கு ஃபத்வா கொடுப்பாங்க. ரொம்ப எரிச்சலான விஷயம் இன்னைக்கு உலகம் பார்க்குற ஒரு விஷயம் என்ன, ஃபத்வானா மார்க்க தீர்ப்புன்னு அர்த்தம். இவங்க அதை பெருமையாக நினச்சிக்கிறாங்க. மார்க்க தீர்ப்பு நாங்கள் கொடுக்குறோம், அதுக்கு எங்கிட்ட தான் அத்தாரிட்டி இருக்குன்னு நீங்கள் பிடிச்சிக்கிறாங்க. முதல்ல ஃபத்வா பற்றி உலகம் என்ன நினச்சி வச்சுருக்குது,
கேவலமாக தான் பார்க்குறாங்க. கிறுக்குத்தனமாக ஃபத்வா. இங்கே ஃபத்வாங்கிறது ஒரு காமனே கிடையாது. இந்த ஜமாத்து அது முடிவு பண்ணும் ஒரு ஃபத்வா, இந்த ஜமாத் இன்னொரு முடிவு ஃபத்வா பண்ணும். சும்மா ஃபத்வா பண்ணிகிட்டே இருப்பாங்க. எப்படா தண்டிக்கலாம் அப்படின்னு, யார் வழிகட்டவன் யார் வழிகட்டவன், யாருக்கு லேபிள் குத்தலான்ட்டே அவங்க முடிவோடு இருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. என்ன சொல்கிறான், நான் எப்படா உங்களை முழிச்சு கட்டலாம், எதுலடா சிக்குவீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிற ஆள் கிடையாது. நீங்கள் நன்றி செலுத்துபவராக இருந்து ஈமானின் வழியில் நடப்பீர்களாயின் உங்களை ஏன் நல்லா தண்டிக்க போகிறேன். நீங்கள் ஒழுக்கமாக நடந்துக்கிட்டா நான் ஏன்டா பனிஷ் பண்ண போகிறேன் உங்களை? எனக்கு என்ன உங்களை பனிஷ்மெண்ட் பண்ணணும்னு ஆசையாக அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன்னா, நன்றியை மதிப்பவனாகவும் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, நான் வந்து மென்மையானவன், நான் வந்து உங்களுக்கு வந்து அருள் புரியக்கூடியவன், நான் நன்றியை மதிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். மேலும் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், முதல்ல விசுவாசமாக நடந்துக்குங்க. எனக்கு விசுவாசமாக நடந்துக்குங்க. நான் சொன்னதை மாற்றி செய்யாதீங்க. பாவங்களில் 2 வகை. என்ன பாவம்னு நம்ம பொதுவாக கேட்டகரைஸ் பண்ணாலும் பாவங்களில் 2 வகை இருக்குது. முதல் பாவம் எது? நம்ம ஆளுங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்கிறது. இதுதான் ஃபஸ்ட்டு கிரேடு பாவம். இது இல்லை ஃபஸ்ட்டு கிரேடு பாவம், இது செகண்ட் கிரேடு பாவம். ஃபஸ்ட்டு கிரேடு பாவம் எதுன்னா, அல்லாஹ் சொல்கிறத செய்யாமல் இருக்கிறது. இப்லீஸ் வந்து அதான் பண்ணான். ஆதமுக்கு சஜ்தா பண்ணுங்க அப்படின்னா பண்ண மாட்டேன்னா. இப்போ இந்த இடத்துல ஹராம வந்து எதுவுமே பண்ணல. அதே ஆதம் நபி என்ன பண்ணார், தடுத்ததை சாப்பிட்டார். இது 2வது கிரேடு பாவம் தான். இப்போ ஃபஸ்ட்டு கிரேடு பாவம், அதுக்குன்ட்டு இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, அதை விட பெரிய பாவம் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. பன்னிக்கறி இன்னைக்கு சாப்பிட சொல்லுங்க, வாயில் கூட பன்னி வராது, பன்னிக்கறி சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சுமத்திய பொறுப்புகளை பார்த்தீங்கன்னா அதை பற்றி அறிவு கூட இருக்காது. அல்லாஹ் ஒரு முஸ்லீம் மேலே என்னென்ன கடமைகளை சுமத்தி இருக்கான், அதுக்காக ஒரு முஸ்லீம் எவ்வளோ செயல்படணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றிய செயல்பாடு 2ஆம் பட்சம். எது கடமைன்னு கூட அவனுக்கு அறிவே இருக்காது. கேட்டால் 5 தான் கடமைம்மா. தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு, கலிமா, இந்த 5 விஷயம்தான் என்னம்மா கடமை இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் குர்ஆன் ஏகப்பட்ட விஷயங்களை, கடமைகளை பட்டியல் போட்டுட்டு, அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், நன்றி செலுத்துபவர்களாக நடந்துக்குங்க. என்னுடைய துரோகிகளோட போய் நீங்கள் கூட்டு சேராதீங்க. உங்களுக்கு நான் கொடுத்த விஷயங்களை எனக்கு எதிராகவே பயன்படுத்தாதீங்க. அல்லாஹ் கொடுத்த காசை என்ன பண்ணுறது, அல்லாஹ்வுக்கு எதிராகவே பயன்படுத்துறது. அல்லாஹ் கொடுத்த ஆற்றல்களை, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், இந்த உடலில் இருக்கக்கூடிய பலம், இதெல்லாமே என்ன பண்ணுறது, அல்லாஹ்வுக்கு எதிராகவே பயன்படுத்துறது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா தண்டனை கிடைக்கும். நான் ஒன்றும் உங்களை வாண்டடாக தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிற மூடில் நான் இல்லை, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் தீங்கான சொற்களை வெளிப்படையாக பேசுவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. மேலும் அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், கெட்ட வார்த்தைகள் இருக்குல்ல, இது வந்து யாரும் வெளிப்படையாக பப்ளிக்கில் கெட்ட வார்த்தை பயன்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அப்பவும் அல்லாஹ் வந்து ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறான். என்ன எக்ஸம்ஷனு, அநீதி இழைக்கப்பட்டிருந்தா பேசலாம், பிரச்சனை இல்லை. மேலும் அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். இப்போ இது எதுக்காக இந்த அல்லாஹ் இந்த விஷயம் இந்த இடத்துல கொண்டு வரான் அப்படின்னா, இந்த யூதர்களாலும் இந்த நயவஞ்சர்களாலும் இந்த சொசைட்டியில் ஏற்படுத்தப்பட்ட பாதிப்பு இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஏற்பட்ட அந்த பாதிப்பு, இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டு வச்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய இந்த திட்டங்கள், அவங்களுடைய அந்த ஃப்யூச்சர் பிளான்ஸு, இது எல்லாமே போய் அவங்க முன்கூட்டியே சொன்னதுனால் ஏற்பட்ட இழப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் மிக பெருசு. அப்போ அந்த இழப்புக்கு காரணமானவன் அவன் கண்ணு முன்னாடி சுற்றிட்டு இருக்கிறான். இவன் தான் அந்த மெசேஜ் பாஸ் பண்ணான்னு தெரிஞ்சிடும், அந்த சபையில் தெரிஞ்சிடும்ல. இப்போ ஸ்கூலில் இருக்கிறீங்க, இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணுறீங்க. அப்போ திடீர்னு வந்து அந்த தகவல் வந்து மிஸ்ஸுக்கு போயிடுது. உங்கள் கேங்கில் உங்களுக்கே தெரியும்ல எவன் பண்ணியிருப்பான்ட்டு. இவன் தான், இவன் உள்ளே இருப்பான், இவன் வந்து வேவு பார்க்க வந்தவன், இவன் வந்து வாட்சிங் பண்ணுறது நிற்கிறான். அப்போ அவன் கண்ணில் சிக்கும்போது என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இருந்தாலும் என்ன சொல்லுவீங்க, டவுட்டாவது இவன் மேலே ஒரு வன்மத்தை கக்குவீங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு தெரியும் இதில் யார் இன்வால்வ் ஆன, இதில் யார் உளவு கொடுத்தவன், இதில் யார் வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணவன், அந்த கல்பிரிட் யார், கருப்பாடு யார், எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சபையில் இருக்கும்போது
அவங்க மேலே கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்காக சில வார்த்தைகள் பேசுகிறீங்க. ஆனால் அது பேசலாம், தப்பு கிடையாது. ஆமாம், நீங்கள் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதனால் உங்கள் குடும்பங்கள் அழிஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து இந்த அசாசினேஷன்லாம் பண்ணுறாங்களே, ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிரி நாடுகள் இருக்க என்ன பண்ணுறாங்க, கொலை பண்ணுறாங்க. அதுக்கு யார் உள்நாட்டில் இருக்கிறவங்க தான் துப்பு கொடுத்துருப்பான். அவருடைய ஷெடியூல் யார் கொடுப்பா? இன்னைக்கு வந்து இந்த நாட்டு தலைவர் வந்து இத்தனை மணிக்கு இங்கே சாப்பிட போறாருங்க, இத்தனை மணிக்கு இங்கே தூங்க போறாருங்க, அதுவும் யார் கொடுத்துருப்பான்? அந்த இன்னர் சர்க்கிளில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும். இவர் இத்தனை மணிக்கு சாப்பிட போவார், இந்த பில்டிங்கில் இத்தனை ரூமில் இவர் தங்க போறாரு அப்படின்னு. அப்போ அந்த பில்டிங்கில் வந்து ஒரு அட்டாக் நடக்குதுன்னு அது யார் பொறுப்பு? அந்த காட்டி கொடுத்த அவன் தான் பொறுப்பு. ஏன்னா ஒரு அந்நிய நாட்டில் இருக்கிறவனுக்கு அது தெரியாது. மோஸ்ட்லி அந்த இந்த இது இருக்குது இல்லையா, இந்த செக்யூரிட்டி ஜோன்ஸ் இருக்குல்ல, அந்த மிலிட்ரியுடைய அந்த ஜோனு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும்னா கூகுள் மேப்பில் பிளர்ராக தான் இருக்கும், காட்டாது. கூகுளில் வந்து ஜூம் பண்ணி பாருங்கள், எங்கெல்லாம் இராணுவங்கள் இருக்கோ அந்த இடத்துல கட்டிடங்கள் துல்லியமாக காட்டாது, எல்லாமே பிளர்ராக இருக்கும். இந்தியா மேப்பே பிளர்ராக தான் இருக்கும், சில மேப்கள் தான் ரொம்ப கிளாரிட்டி, ஹை கிளாரிட்டி இருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து டீட்டெயிலாக அவங்களால எடுக்கவே முடியாது, இந்த லைவ்லேயும் அவங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ட்ரோன்கள் அனுப்புகிறாங்க. என்னதான் ஜிபிஎஸ் இருந்தாலும் எதுக்கு ட்ரோன் அனுப்புகிறான்? அந்த அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் வேணும்னா இவனே அனுப்புனா தான் ஆச்சு. சேட்டலைட்லாம் இவனுக்கு வந்து கொடுக்காது, அது மாதிரி அவங்க வந்து ஹேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது இந்த தகவல்கள்லாம் கொடுக்குற ஆள் யார்? உள்ளே இருக்கிற ஒருத்தன் தான். அப்போ இந்த தகவல் கொடுத்தவன் வந்து யார் அப்படின்னு தெரியும் போது, அதுவும் ரசூல்லாவுடைய சபைக்கு இவங்க சகஜமாக வருவாங்க. யார்? நயவஞ்சர்கள். தொழுகைக்கு வருவாங்க, அதுவும் முன்னாடி சஃபில் நிற்பாங்க. ரசூல்லா பயானுக்கு எந்திரிச்சாங்கன்னா இவங்க சொல்லுவாங்க, அதோ அல்லாவுடைய ரசூல் பயான் பண்ண போகிறாங்க, வாங்கின காசுக்கு மேலே கூவான் அப்படிமால, அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அபூபக்கர் உமர்லாம் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, இவன் எந்திரிச்சு ஏதோ இவங்க தான் அவங்களோட பயங்கரமான ஈமான் இருக்கிற மாதிரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா அது தெரியும், சில கட்சிகளில் இருப்பாங்க, சில அமைப்புகளில் இருப்பாங்க, ஓவராக ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அந்த செயலை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் இவன் வந்துட்டு மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்கிறதுக்காக இவன் போட்டி போடுறான், அல்லாவுக்காக செயல்படுறான் என்னன்னு நினச்சிக்க மாட்டான். தனக்கு கிரெடிட் கிடைக்கணும்னு ஒரு காலத்துலையும் நினச்சிக்கவே மாட்டான். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு வேலை செஞ்சேன், இன்னொருத்தன் செய்கிறான். உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்க்குறான், செட்டப்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, ஒரு மீட்டிங் நடத்துகிறீங்க, செட்டப் அருமையாக இருக்குது. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து மக்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? இந்த செட்டப்பெல்லாம் வந்து செஞ்சவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் அப்படிங்கிறேன். அப்போ அந்த இடத்துல பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் உண்மையில் செஞ்சது யார்? நீங்கள். நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஹா, கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலை செஞ்சு அந்த நாய் படி தூக்கிட்டு இருந்துச்சு, அவன் செஞ்சான்னு சொல்லி யாரோ ஊருக்குள்ளே கிளப்பி விட்டுருக்கான், அல்லது அவனே கிளப்பி விட்டுருக்கான். இப்போ மக்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? சொல்லிட்டு நம்ம இந்த மனசில் இந்த என்ன வந்துச்சுன்னு என்ன அர்த்தம்? அல்லாவே நம்ம வேலை செய்யணும். நமக்கு யார் இந்த செட்டப், யார் நல்லா பண்ணா, யார் மாங்குன்னு உழைச்சா, யார் நைட்லாம் தூக்கத்தை கெடுத்தா, யார் வந்து தன்னுடைய உடலை வந்து தன்னோட எல்லாம் தியாகங்கள் பண்ணா, அது அல்லாவுக்கு தெரிஞ்சால் போதும். அது பெருசாக போட்டு நம்ம வந்து அல்டி கண்டிதல். இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பில்டப் ஓவர் பில்டப் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி பில்டப் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க, அது நிறைய பேர் சொல்கிறாங்களே, எனக்கே தெரியாது சில பேர், நாங்கள் தான் இவரை வந்து வழி நடத்துகிறோம், நாங்கள் தான் இவரை வந்து இது பண்ணுறோம். டே, யாருன்னே தெரியாது, உங்களை பார்த்ததே இல்லை, நீ எப்படா நீ வழி நடத்து? பார்த்தா ஃபேஸ்புக்கில் பேசிட்டு சொல்கிறான், அங்கங்கே சொல்லிக்கிறேன். எதுக்கு அப்படின்னா சும்மா ஒரு 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 ட்ராமா. என்ன அல்லா வழி நடத்தினா எல்லாரையுமே என்ன இதில் வந்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான்? திட்டலாம், தப்பு கிடையாது, பாதிக்கப்பட்டவன் திட்டலாம். ஆனால் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்? மற்றவங்க திட்டக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்கிறான். ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஆனால் நீங்கள் வெளிப்படையாகவும் மறைவாகவும் நற்செயலை செய்த வண்ணம் இருங்கள். இந்த மாதிரி பேச இருக்குது, கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு இடம் அனுமதி இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் குறைந்தபட்சம் அவர்களை மன்னித்து விடுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மன்னிச்சு அவங்கள விட்டுருங்க. உள்டா ரெண்டு விஷயம் சொல்கிறான் பாரு. ஒன்று, அவங்கள மன்னிச்சிடணுமா. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மறைவாகவும் நற்செயலை வெளிப்படையாகவும் நற்செயலை செய்த வண்ணம் இருங்கள். அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. யாருக்கு? யாருனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டதோ அவங்களுக்கு நல்லது செய்யுங்கிறான். இது சொல்கிறான். இது நம்மளால் முடியவே முடியாத விஷயம். கடைசி கட்டம் என்ன அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அவன் மேலே அவனுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டுருங்க. அவன் போக்கில் விட்டுருங்க. அவ்வாறு செய்தால் அவன் முழு அநீதியார்களின் தீங்கை மன்னித்து விடுங்கள். அவ்வாறு செய்தால் தண்டனை வழங்க அவன் முழு ஆற்றல் பெற்றிருக்கிறான். ஆயினும் அவன் பெரிதும் மன்னிப்பவனாக இருக்கிறான்.
இப்படி நீங்க அவனை மன்னிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த குற்றத்துக்கு நான் தண்டனை பழி வாங்கிக்குவேன் எல்லாம் சொல்றேன். நீங்க அவனை மன்னிச்சு விட்டுருங்க, அவனை அவாய்ட் பண்ணிடுங்க, அவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஒரு கொள்கை வந்து நம்ம பேசுறோம், ஒரு ஒரு சித்தாந்தத்தை வந்து நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்கணும், ரொம்பவும் உயர்ந்ததா இருக்கணும். அதனாலதான் ஆவுன்னா சொல்லுவாங்க தெரியுமா, இவ்வளோ படிச்சிருக்கிற, கொஞ்சம் கூட இது இல்லாமல் நீ கோவப்படுற, கொஞ்சம் கூட இது இல்லாமல் நீ கெட்ட வார்த்தையை பேசுற. கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு அனுமதி இருக்கிற இடத்துல பேசினா கூட இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. என்ன நீ பெரிய ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்க, நீ என்ன ஒரு பெரிய அமைப்பு வச்சு நடத்துற, உனக்கு கொஞ்சம் கூட அதுக்கான தகுதியே இல்லையே, சகிச்சிக்கவே மாட்டேங்கிறிய, உன்னுடைய தொண்டர்கள் செய்கிறத நீ சகிச்சிக்கவே மாட்டேங்கிற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த டாலரன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோட இந்த அரசியல் கட்சிகளுடைய அந்த தலைவர்களுடைய டாலரன்ஸ் எப்படி இருக்கு? லைனில் மாற்றி வந்தானா பலாருன்னு அப்புறம்னா இல்லையா? இந்த பாலகிருஷ்ணா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய கிடைக்கும். பாலகிருஷ்ணா அது, பவன் கல்யாண், இந்த விஜய், இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத காட்டிடுவாங்க. கிட்ட போனால் பலாருன்னு அப்பிடுவாங்க. போய் செல்ஃபி எடுத்தாலும் ஃபோனை தட்டி விட்றாங்கள. அவன் வரும்போது செல்ஃபி அவன் ஆசையில் அப்படி கொந்தளிச்சுட்டு வர்றான். அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டியாக கற்றுக் கொடுக்கணும்னு கூட அவங்களுக்கு அந்த பெருமை, அந்த பொறுமை வந்து அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க நடந்துக்கிறாங்க. அப்போது உலகம் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குது, பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய குணங்கள் உயர்ந்ததாக இருக்கணும். உங்களால் முடியலைனாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அவன் நல்லா அதான் சொல்கிறான். திட்டுறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் நீ திட்டக்கூடாது. அவனை பழி வாங்குறதுக்கு அனுமதி இருக்குது, ஆனால் நீ வாங்கக்கூடாது. அவனுக்கு உதவி செய்வதில் ஒரு நியாயமும் இல்லை, ஆனால் நீ செய்யணும். இது வந்து உச்சபட்ச என்ன சொல்றது, கோல்டன் ரூல். இது 3 ரூல் இருக்கா? அதாவது சில்வர் ரூலு, ஐரன் ரூலு, கோல்டன் ரூல் இருக்கா? நமக்கு ஒருத்தன் கெட்டது செய்கிறான், அவனுக்கு நம்ம நல்லது செஞ்சால் இதுக்கு பேர் என்ன? கோல்டன் ரூலு. சில்வர் ரூலு, நமக்கு ஒருத்தன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். இது வந்து சில்வர் ரூலு. நல்லவனுக்கும் கெட்டவன், இது என்னது? ஐரன் ரூலு. இப்போ இந்த ஐரன் ரூல் யார் ஃபாலோ பண்ணுறா? நிறைய இந்த கார்பரேட்ஸ் இவனுங்களாம். இதுதான் மக்கள் கொண்டு போய் பணத்தை கொடுக்குறாங்க, அவன் என்ன பண்ணுறான், பணத்தையும் வாங்கிட்டு அவங்களுக்கு நாசமும் பண்ணுறான். இது மாதிரி இருக்காங்க. அப்போது இது வந்து அல்லாஹ் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான விஷயம். எதுக்கு இப்படி கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னா, நம்ம யார் உண்மையில் மனுஷன்? யார் மனுஷனா? அல்லாஹ்வுடைய கலீஃபா. நம்ம யார்? அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அப்போ அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ன? ரஹ்மானு ரஹீம். அதே சிஃபத் நம்மகிட்ட இருக்கணுங்க. அல்லாஹ் அடக்கி ஆள்றது அல்லாஹ். ஆனால் இங்கே பூமியில் மனிதனை அடக்கி ஆளக்கூடிய ஒரு பலத்தை வந்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். மனுஷன் என்ன பண்ணுறான்? நிர்வாகம்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு நிர்வாகம் இருக்குது, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. மேலே ஒருத்தனை கொண்டு போய் எல்லாம் உட்கார வைக்கிறான். அந்த ஸ்ட்ரக்சரில் பலவீனமான மனிதர்களை படைச்சி நமக்கு கீழே ஒரு ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி கொடுக்குறான். இவங்கள நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்கன்ட்டு. அப்போ நிர்வாகம் பண்ணும்போது எப்படி நடந்துக்கணும்? அல்லாஹ் மாதிரி நடக்கணும். இப்போ நான் சொல்கிறது ஷிர்க் மாதிரி லேபிள் கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை புரிஞ்சுக்கணும். இதுதான் உண்மை. அல்லாஹ் தான் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பிரதிநிதி அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அல்லாஹ் இருந்து செய்ய வேண்டிய வேலையை அல்லாஹ்வுடைய பிரதிநிதினா என்ன? ஒரு பத்திரிகை வைக்கிறாங்க, கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்கிறீங்க, நான் இவருக்கு அனுப்பி வைக்கிறேன்னா இந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் போன மாதிரி, அவ்வளோதான். அது நீ யாரை அனுப்புறியோ அவன் தான் பிரதிநிதி, அவன் தான் கலீஃபா. ஸோ அந்த மாதிரி இப்போ அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கலீஃபாவும் நாம் இருக்கிறதுனால அல்லாஹ் எப்படிப்பட்ட குணம் வச்சிருக்கான்? எவ்வளோ அவனுக்கு பாவம் செய்கிறவனுக்கு அல்லாஹ் விட்டு வைக்கிறான்னா இல்லையா? டைம் கொடுக்குறான்னா இல்லையா? அல்லாவுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் வந்து டைம் கொடுக்குறானா இல்லையா? கண்டும் காணாமல் இருக்கிறானா இல்லையா? மறுபடியும் சாரி கேட்டால் மன்னிக்கிறானா இல்லையா? எவ்வளோ அவன் மேலே அருள் வந்து அல்லாஹ் புரிகிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான்ல, தனக்கு கெட்டது செஞ்ச ஒருத்தனுக்கு கூட நீங்கள் நல்லது செய்யுங்கன்ட்டு. இப்போ நம்ம அல்லாவை நிராகரிக்கிற ஒருத்தனுக்கு கூட காற்று இந்த ஊரில் கிடைக்குதா இல்லையா? இந்தியா உலகத்தில் காற்று எல்லாம் சப்ளை பண்ணிட்டா இருக்குன்னா இல்லையா? தண்ணி சப்ளை பண்ணிருக்கான். எல்லாம் நினச்சா அவன் வாயில் மட்டும் தண்ணி போகாத மாதிரி ஆக்க முடியுமா? முடியாதா? அவன் மூக்கில் மட்டும் காற்று போகாத மாதிரி ஆக்க முடியுமா? முடியாதா? அவன் கண்ணு மட்டும் பார்க்க முடியாத மாதிரி ஆக்க முடியுமா? முடியாதா? அல்லாவுடைய இசனு கொண்டு தான் ஒவ்வொரு கிட்னியும் வேலை செய்யுது. அல்லாவுடைய உதவி கொண்டு தான், அனுமதியை கொண்டு தான் ஒவ்வொரு ஹார்ட்டும் வேலை செய்யுது. ஹார்ட்டு நீ ஒரு 2 நிமிஷம் மூச்சு நிறுத்துறோம்ல, மூச்சு பயிற்சி பண்ணுறோம், அதை பண்ணுறோம். அந்த மாதிரி ஹார்ட் பயிற்சி பண்ணுங்க. ஹார்ட் வந்து ஒரு 2 செகண்ட் நிறுத்தி காட்டுங்க, அல்லது கிட்னியை நிறுத்தி காட்டுங்க. உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு மெக்கானிசமும் வந்து நம்மளுடைய பேச்சு கேட்குறதே இல்லை, அது அல்லாவுடைய பேச்சு தான் கேட்குது. நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, ஆனால் நம்ம பேச்சு கேட்காத அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இதெல்லாம் நான் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கேன்ல, எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக நான் நடந்துக்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக நான் நடந்துக்கிறேன், அது மாதிரி நீங்களும் நடக்கணும்.
எவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்து அல்லாவுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் மத்தியில் வேற்றுமையை ஏற்படுத்த விரும்புகின்றானோ, மேலும் நாங்கள் இறை தூதர்களில் சிலரை ஏற்றுக்கொள்வோம் சிலரை ஏற்க மாட்டோம் என்று கூறுகின்றார்களோ, மேலும் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகின்றார்களோ, அவர்கள்தாம் உண்மையில் அப்பட்டமான நிராகரிப்போர் ஆவர். இந்நிராகரிப்பாளர்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு பொதுவான மைண்ட் செட் இருக்கு. என்ன? ஒரு கடவுள் கொள்கை பேசக்கூடியவர்கள், கடவுளுக்கு சிலை வடிக்காதவர்கள், இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க? நாங்களாம் ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரே கொள்கை தான் பேசுகிறாங்க. இனி தஜ்ஜால் கொண்டு வரக்கூடிய ஒரு மதமும் எப்படிப்பட்டதாக இருக்கும்? கடவுள் ஒருத்தன் இருக்காம்பா அப்படிங்கிற அந்த ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்மில் மக்கள் இணைச்சிருவான். ஏகத்துவத்தின் அடிப்படையில் மக்களை ஒருங்கிணைச்சிருவான். அதனால தான் இஸ்லாம் என்ன பேசுது? கலிமாவிலே ரசூலை கொண்டு போய் வைக்குது. அல்லா மேலே ஈமான் கொள்வது எப்படி முக்கியமானதோ அது மாதிரி அல்லாவுடைய ரசூல் மேலேயும் ஈமான் கொள்வது முக்கியமானது. அசல் பிரச்சனையே ரசூல்கள் தான். அதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்கிறான். மக்கள் என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. மக்கள் மூளை மலிங்க அடிக்கப்பட்டு டக்குன்ட்டு என்ன பண்ணிடுவாங்க? விழுந்துருவாங்க. ஆனால் ஆமாம், எல்லா கடவுளும் அதை தான் சொல்லுவாங்க, வஹதத்துல் அதியான் அப்படிம்பாங்க. அதாவது எல்லா மதங்களையும் ஒன்றிணைச்சு ஒரே பிளாட்ஃபார்மில் கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா எல்லா கடவுள்கள்லையும் எல்லா கொள்கைகள்லையும் மதங்கள்லையும் பெரிய கடவுள்னு ஒன்று இருக்கும். மகாதேவ்னு ஒருத்தர் இருப்பார். இவங்கெல்லாம் யார்? தேவதா. யார்? இந்த சின்ன சின்ன கடவுள்கள், கடவுளுடைய அவதாரங்கள், இவங்கெல்லாம் யார்? தேவதாஸ். இவர்கள்லாம் தேவர்கள். மகாதேவ்னு ஒன்று இருக்கார். அவர் அன்டச்சபிள். அவர் யாருமே டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. அதே மாதிரி இயேசு இருக்கிறார். கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறார். கர்த்தர் உயர்வானவர். கர்த்தர் பிக் காட். அது பார்த்தீங்கன்னா ஜி பிக் காடு, பெரிய ஜி யூஸ் பண்ணுவாங்க. சின்ன ஜி வந்துச்சுன்னா இவரை கடவுள்னு சொன்னால் கூட சின்ன ஜி தான் பயன்படுத்துவாங்க. யாரை? ஈசா நபியை குறிப்பிடும் போது சின்ன ஜி பயன்படுத்துவாங்க. கர்த்தரை குறிப்பிடும் போது பெரிய ஜி, அந்த பிக் கேபிட்டல் அதை பயன்படுத்துவாங்க. அப்போ இது ஒரு மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் தந்துடும். இவங்களும் ஒரு கடவுள் நம்புறாங்க, இவங்களும் ஒரு கடவுள் நம்புறாங்க. இப்போ இன்னைக்கு அப்படி பார்க்கும்போது யூதர்கள் யாரை நம்புறாங்க? அல்லாஹ் தான் நம்புறாங்க. இத்தனைக்கு அவங்க ஷிர்க் விஷயத்தில், இந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு உருவம் கொடுப்பது, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை தூக்கி மற்றவர்களை கொடுப்பது, இந்த விஷயத்தில் யூதர்கள் என்ன பண்ணுறதில்ல? வழிகட்டு போய் வேற விஷயங்கள் பண்ணுறதில்ல. ஆனால் அவங்க ஒன்றாயிருவாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே யூதர்கள் இருக்கத்தான் செஞ்சாங்க. அல்லாஹ் அவங்கள என்னவா பார்த்தான்? அவங்கள நிராகரிப்பவர்களாக அல்லாஹ் பார்த்தான். ஏன் அப்படின்னா, நீ அல்லாஹ் ஒத்துக்கிறதுங்கிறது ஒரு ஒரு டாவுக்கு தான். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அல்லாஹ் நீ ஒத்துக்கிறதுனால உன் வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா? நீ அல்லாவை நம்பாமல் போ, அதனால் ஏதாவது மாற்றம் வரப்போகுதா? சரி, நானும் அல்லாவை நம்புகிறேன், நீயும் அல்லாவை நம்புகிறோம், ரெண்டு பேர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போதா? இல்லை. ஆனால் ரசூல்கள் விஷயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, உனக்கு எக்ஸாம்பிள் காட்டக்கூடியவர் யார்? ரோல் மாடல் யார் உனக்கு? அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் மாதிரியா நீ நடக்க போகிற? அல்லாவுடைய ரசூல் மாதிரி தான் நீ நடக்க போகிற. அப்போ ரசூல் எப்படி இருக்கிறார்? உன்னுடைய ரசூல் யாரோ அந்த மாதிரி தான் உன் மோல்டு இருக்கும், உன் ஷேப் இருக்கும். அப்போது ரசூல் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே புரிய வைக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாவையும் அவனுடைய தூதர்களையும் நிராகரித்து அல்லாவுக்கும் அவனுடைய ரசூல்களுக்கும் மத்தியில் வேற்றுமை ஏற்படுத்துகிறான். இங்கே ரெண்டு வித்தியாசத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான். ஒன்று, அல்லாஹ் சொன்னால் கேட்பேன், அல்லாவுடைய ரசூல் சொன்னால் நான் கேட்க மாட்டேன். இது யார் சொன்னா? யூதன் சொன்னான். அல்லாஹ் சொல்கிறத நான் கேட்பேங்க, நாங்களும் அல்லாஹ் சொல்கிறது தாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பாருங்கள், மூசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்தது தாங்க. பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, என்ன விபச்சாரம் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நாங்கள் செய்ய மாட்டோங்க. ஏன்? எதுக்கு மதிப்பு கொடுக்குறோம்? அல்லாஹ்வுக்கு தாங்க மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் இவர் சொல்கிறது நாங்கள் கேட்க மாட்டோங்க. வாங்க பத்ருக்கு வாங்க, வாங்க உஹதுக்கு வாங்க, வாங்க தஸ்கியா கிளாஸ் நடக்குது, வாங்க குரான் கிளாஸ் நடக்குதுன்னு கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டாங்க? வரமாட்டாங்க. ஹலால் ஹராம் ஃபாலோ பண்ணலன்னா வரமாட்டாங்க. அப்போ ரசூல்களை சொல்கிறது கேட்க மாட்டோங்கிறாங்க. இது ஒரு தப்பு. அல்லாஹ் சொல்கிறது கேட்போம், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறத கேட்க மாட்டோங்கிறது ஒன்று. இதே அல்லாஹ்வுடைய பழைய ரசூல் சொல்கிறத கேட்போம், புது ரசூல் சொல்கிறத கேட்க மாட்டோம். இதுவும் குஃபுரு. இப்போ இந்த யூதர்கள் யாரு? அல்லாஹ்வுடைய பழைய ரசூல்களை, அவங்க ரசூல்களே நிராகரிக்கிறாங்களா? அப்படி கிடையாது. இந்த ரசூல் வேண்டாம். யார் வேண்டாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம்.
மூசா நபியோட நிறுத்திக்குவோம். கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க? ஈசா நபியோட நிறுத்திக்குவோம். மூசாவையும் ஆட் பண்ணுவோம், ஈசாவையும் ஆட் பண்ணுவோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செட் ஆக மாட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும். இன்னைக்கு எல்லாமே செதறி போச்சுன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு இருக்க உங்களோட கேட்டகரைஸ் பண்ணணும்னா அது வேற மாதிரி தான் பண்ணி ஆகணும். அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ரான் கிறிஸ்தவர்கள் வந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க? நாங்கள் ஈசா நபியை ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் உங்களை ஃபாலோ பண்ண மாட்டோம். இது சொன்னாங்க. அப்போ இது ஒரு குற்றம். புரியுதா? 2 குற்றம். அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரிக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல்களில் இந்த ரசூலை சொல்றதை கேட்போம், அந்த ரசூல் சொல்றதை கேட்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது. மேலும் இறை நம்பிக்கைக்கும் நிராகரிப்புக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகின்றார்கள். இப்போ இவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டாச்சு. இப்போ இவனை முஸ்லீம் காஃபிர்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ் தான் ஏத்துக்கிட்டான், ரசூலை ஏத்துக்க மாட்டேங்கிறான், அல்லது ரசூலை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான், அல்லது ஒரு ரசூல் சொல்றது கேட்கறான், இன்னொரு ரசூல் சொல்றத கேட்கல, அல்லது ரசூல் சொன்ன சில விஷயங்களை கேட்கறான், சில விஷயங்களை கேட்கறது இல்லை. இப்போ இவனை எப்படி கேட்டகரைஸ் பண்றது? இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? நான் முஸ்லீமும் இல்லை, நீ சொல்ற மாதிரி அபூபக்கரும் நான் இல்லை, நீ சொல்ற மாதிரி நான் அபூஜஹிலும் இல்லை, நான் நடுவுல இருக்கேன். என்ன அப்போ என்னுடைய தீமையின் காரணமா தண்டிச்சா என்னுடைய நன்மையின் காரணமா அல்லாஹ் நம்ம பரிசு கொடுக்கறதுக்கும் இருக்குல்ல. அல்லாஹ் தானே வாக்களிச்சிருக்கான், தொழுறவனுக்கு இந்த சொர்க்கம் இருக்கு, நோன்பு வைக்கிறவனுக்கு இந்த சொர்க்கம் இருக்குன்ட்டு. அப்போ புது ரூட்டு இவனை ஒன்று ஏற்படுத்திக்கிட்டான். இன்னைக்கு முஸ்லீம்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற தீன் எது? இந்த தீன் தான் புது ரூட்டு. எந்த கேட்டகரியிலுமே சேராது. ரசூல்லாவோடவும் மேட்ச் ஆகாது, அபூபக்கர் உமரோடவும் மேட்ச் ஆகாது. அதுக்குன்னு இந்த பக்கம் அபூஜைலோட மேட்ச் ஆகுமா? அதுவும் மேட்ச் ஆகாது. ஆனால் நம்ம யாரோட அதிகமாக நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் மேட்ச் ஆகும்? நயவஞ்சர்களோட மேட்ச் ஆகும். அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் இங்கே சொல்கிறான், நடுவில் அவனை புதுசாக ரூட் எடுத்துட்டியா, ஆனால் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் அப்படிங்கிறான். மேலும் இப்படிப்பட்ட நிராகரிப்பிற்கும் இறை நம்பிக்கைக்கும் இடைப்பட்ட ஒரு வழியினை அமைத்திட விரும்புகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் அப்பட்டமான நிராகரிப்பவர் ஆவார். இந்த நடுவில் ஒருத்தன் ரூட் எடுத்தான்ல, அவனும் காஃபிர் தான். இதுதானே சொல்கிறோம். நம்ம நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னவா பார்க்கப்படுவோம்? குஃபார்களாக பார்க்கப்படுவோம். அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இந்த நிராகரிப்பாளர்களுக்கு இழிவுபடுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்து வைத்துள்ளோம். அசாபுல பல அசாபு இருக்கு நரகத்தில். எப்படி சொர்க்கத்தில் பல படித்தரங்கள் இருக்கு, இது இந்த படித்தரங்கள் இருக்கு. பார்த்து இது என்னது? இழிவும் இருக்கு, அசாபும் இருக்கு. கேவலப்படுத்தக்கூடிய அசாபு அடிதான், டீசெண்டாக கட்டி போட்டு அடிக்கிறாங்க. அதே வந்து ட்ரெஸ்ஸையும் அவுத்தி போட்டு தலைகீழ தொங்க விட்டு என்ன போகிறவங்க வர்றவங்க எல்லாம் செப்பலை கொடுத்து அடிக்க விட்டாங்கன்னா இது ஒரு வகையான அசாபு. அப்போ நரகத்தில் இழிவுபடுத்தக்கூடிய அசாபுன்னு ஒன்று வச்சிருக்கேன். அது யாருக்கு எல்லாம் கொடுக்குறேங்கிறான்? இந்த புது ரூட் ஒருத்தன் எடுக்கிறான் பாரு, கொஞ்சம் முஸ்லீமு கொஞ்சம் இஸ்லாத்துக்கு வெளியிலிருந்து போட்டு கலவையாக ஒரு பேக்கேஜ் உருவாக்கி வச்சுருக்கான்ல, இவனை அல்லாஹ் சொல்கிறான், நீ இங்கே தான் போக வேண்டியவன். இவனை பற்றி தான் மேலேயும் பேசினான். நரகத்துடைய அடித்தட்டில் இவன் இருப்பான். ஏன் அப்படின்னா தப்பாக வந்து உலகத்துக்கு வந்து மெசேஜ் சொல்கிறான். ஆனால் எவர்கள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்கள் அனைவரையும் நம்பி தூதர்களுக்கு மத்தியில் வேற்றுமை பாராட்டவும் இல்லையோ அவர்களுக்கு அவர்களின் கூலிகளை நிச்சயம் வழங்குவோம். மேலும் அல்லாஹ் அதிக மன்னிப்பு வழங்குபவனும் கருணை நிறைந்தவனுமாக இருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாருக்கு வந்து முழுமையாக கூலி கிடைக்கும், யாருடைய தொழுகைக்கு எடை கிடைக்கும், யாருடைய நோன்புக்கு நம்பர் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம்ல 27 மடங்கு நன்மை ஜமாத்தில் போய் தொழுது. அல்ஹம்துலில்லாஹ், ஆமாதான், உண்மைதான். பள்ளிவாசலில் ஒரு போகிறதுல ஒரு 8 எடுத்து வச்சா இவ்வளோ நன்மை இருக்குது, உண்மைதான். ஒரு தஸ்பீ செஞ்சால் இவ்வளோ நன்மை இருக்குது, உண்மைதான். ஆனால் அது யாருக்கு அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்கள் அனைவரையும் நம்பி தூதர்களுக்கு மத்தியில் வேற்றுமை பாராட்டவில்லையோ, இந்த தூதருடைய சுன்னத்தை ஏற்றுக்குவோம், அந்த தூதரை வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து யார் கேட்டகரைஸ் பண்ணுறாங்களோ, பண்ணாமல் இருக்காங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான்? கூலி கொடுப்போங்கிறான். இப்போ இந்த இடத்துல முஸ்லீம்களை பற்றியும் சில விஷயங்கள் பார்க்கணும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம சொல்கிறோம் இஸ்லாம்ங்கிறது முழுமையான தீனு, அதில் வந்து தனிநபர் விஷயம், பொருளாதாரம், குடும்பவியல், அரசியல், ஆன்மீகம், இது எல்லாமே உள்ளடக்கியது அப்படிங்கும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? அரசியல் உள்ளடக்கியது இல்லைங்கிறாங்க. யார் சொல்கிறா? முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்ல, முஸ்லீம்கள் சொல்கிறாங்க. முஸ்லீம்கள்லையும் யார் சொல்கிறா? அவங்களுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க.
அரசியல் உள்ளடக்கியது இல்லை. ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, டக்குன்ட்டு எங்கே போயிடுறாங்க, 4000 இயர்ஸ் பேக் அப்படின்னு போயிடுறாங்க. அங்கே போயிடுறாங்க. எங்கே போயிட்டு இவர்கிட்ட போயிடுறாங்க. யார்கிட்ட? யூசுப் நபிகிட்ட. அவர் பாருங்க, எகிப்தில் இருந்த ஒரு ஃபிரௌன் மன்னன், அந்த மன்னனுக்கு கீழே அரசியலில் வந்து அவங்க பதவி வாங்கி செயல்பட்டாங்க. இப்போ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், வேறு வேறு கட்சிகளில் இணைஞ்சிக்கிட்டு எங்களுக்கான அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவிக்காகவும் நாங்கள் முயற்சி பண்ணிருக்கோம். அப்போ முஸ்லீம்கள் மேலே கடமை என்ன? எங்களை ஆதரிப்பது, எங்களுக்காக உழைப்பது, எங்களுக்காக நோட்டீஸ் ஒட்டுவது, எங்களுக்காக போஸ்டர் ஒட்டுவது உங்கள் மேலே கடமை அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்துட்டு இவங்க பதவிகளை என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக முஸ்லீம்களை வந்து தப்பாக ரிப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விட்டுட்டு டைரெக்டாக இப்போ எங்கே போயிட்டாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு யூசுப் நபியோட சுன்னத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ஹையால சலா ஹையாலல் ஃபலான்னு தொழுகை கூப்பிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறான், 4000 இயர்ஸ் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே வந்துடுறான். ஜம்ப்பு இங்கே ஜம்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், இப்போ வந்து தொழுகை வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்க. ஏன்டா இப்போ தானடா யூசுப் நபி ஓ நபின்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு பயான் பேசிட்டு இருக்கும்போது யூசுப் நபி தான் ஏன் நபின்றா, ரசூல்லாலாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், ரசூல்லா மட்டும் ஆமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், ரசூல்லா செஞ்சாங்க தான், அதுக்குன்னு என்ன குரான்ல ஐயோ ரசூல்லா மட்டும்தான் இருக்காங்களா, ஏன் யூசுப் நபின்னு ஒருத்தர் இல்லையா, மூசா நபின்னு ஒருத்தர் இல்லையா, ஏன் ஆட்சி பண்ணாத நபிமார்கள்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா, இவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்களா? டைலாக் நல்லா தான் இருக்கு, மறுமையில உங்களுடைய ஆர்கியூமெண்ட் எருப்படுமான்னு பாருங்க. அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, நபிமார்களை டக்கு டக்குன்னு மாத்திக்குவாங்க. டக்குன்ட்டு இந்த நபியை ஃபாலோ பண்ணுவாங்க, டக்குன்ட்டு அந்த நபியை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ தர்காவுக்கு போறவங்க இருக்காங்களா, அவங்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்றாங்க, ஆதம் நபிக்கு அல்லாஹ் இப்லீஸை சஜ்தா செய்ய சொன்னாங்க இல்லையா, அப்போ காலில் ஒரு தப்புன்னு அல்லாஹ் ஏன் சொல்லணும்? ஆர்கியூமெண்ட் சூப்பரான ஆர்கியூமெண்ட் தான், குரான்ல இருக்கிற ஆர்கியூமெண்ட் தான். காலில் உள்ள ஒரு மனுஷனுடைய காலில் ஒரு வேற ஒரு படைப்பினத்துடைய காலில் இன்னொரு படைப்பு காலில் சஜ்தா செய்யலாமா? இருக்கு, அதை குரான்ல இருக்கு, அவங்க காட்டுறாங்க, குரான்ல இருக்குங்க. நீங்க என்ன குரானுக்கு மாற்றமா பேசுறீங்க? ஆனா என்ன விஷயம், ரசூலா தடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணிட்டான், கொஞ்ச நேரத்துக்கு ஆதம் நபியோட உம்மத்தா மாறினான். இப்போ நம்மால் என்ன பண்ணிருக்கான், ஜம்ப் பண்ணி ஃபாலோ பண்ணிருக்கான். கொஞ்சம் காலையில் ஆதம் நபி உம்மத்து, மத்தியானம் ரசூல்லாவுடைய உம்மத்து, மறுபடியும் யூசுப் நபியோட உம்மத்து, என்ன மறுபடியும் ரசூல்லாவுடைய உம்மத்து, வட்டி வாங்கும்போது வேற ஒரு உம்மத்து, வட்டி வாங்கிட்டு வந்தானா அதுக்கப்புறம் வேற ஒரு உம்மத்து, மாற்றி மாற்றி பயப்புள்ள ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ அதெல்லாம் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, இந்த மாதிரியான ஜம்ப்லிங்கம்லாம் எங்கே போவீங்க, நரகத்தில் அடித்தட்டில் ஜம்ப் பண்ணிடுவீங்க. கடைசியாக உங்கள் டைவ் எங்கே இருக்கும், ஒரு பயங்கரமான ஒரு டைவ் அடிப்பீங்க, நரகத்துடைய அடித்தட்டில் போயிடுவீங்க. இவங்களுக்கு எந்த கூலியும் கிடைக்காது, யாருக்கு கூலி கிடைக்கும்? அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம யூடியூப் சேனலில் அதிகமாக சொல்கிறது என்ன, உங்களுடைய தொழுகைகள் செயலிழந்து போயிடும், அதுக்கு நன்மையே கிடைக்காம போயிடும். ஏன்னா அல்லாவுக்கு தீன் நீங்கள் முக்லிஸா ஆக்கலை அப்படின்னா, எல்லா துறைகளும் அல்லாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பலை அப்படின்னா, அதன்படி உங்களுடைய செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நரகத்துக்கு போவீங்க. உங்கள் தொழுகை இருக்குதான், தொழுகைக்கு சொர்க்கம் இருக்குதான், ஆனால் உங்களுக்கு கிடைக்காது. நோன்புக்கு சொர்க்கம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு வாசல் இருக்கு, ஆனால் உங்களை விட மாட்டாங்க. ஹவுலுல் கௌசர்ல ரசூல்லா இருப்பாங்க, ஆனால் உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அரிசி இருக்கும், நிழல் இருக்கும், ஆனால் உங்களை விட மாட்டாங்க. அதுதான் சொல்கிறோம். அப்போ இந்த ரசூல்கள் மத்தியில் இந்த கேம்லிங் பண்ணுறது சரி ஓகே. அப்போ குரானில் இருக்க ரசூல்கள் எதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபாலோ பண்ணுறது நம்ம ரசூல்லா தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் எல்லா ரசூல்கள்ட்டிருந்தும் நம்ம படிப்பினை எடுப்போம். அங்கேருந்து என்ன எடுக்க மாட்டோம், ஷரியத் எடுக்க மாட்டோம். அங்கேருந்து நம்ம என்ன எடுப்போம், வேற வேற உபதேசங்கள் எடுப்போம், அங்கிருந்து பாடங்கள் கற்றுக்குவோம். ஆனால் ஷரியத்துக்கு யார் சொந்தம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சொந்தம். ஷரியத்தில் பாரபட்சம் காட்டியே ஆகணும், அல்லாஹ் சொல்கிறான், குரான்லேயே சொல்கிறான். இப்போ இதில் உடனே என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த ஒரு கொஸ்டின், இவன் தான் சொல்கிறான் ரசூல்கள் மத்தியில் பாரபட்சம் காட்டக்கூடாதுன்ட்டு, ஆனால் ஒரு பக்கம் என்ன பண்ணுறான், ரசூல்கள் மத்தியில் பாரபட்சம் காட்டவும் சொல்கிறான். இப்போ என்ன ஆயிரும், கன்ஃபியூஸ் ஆயிருதா இல்லையா? திடீர்னு ரசூல்களை பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு குரானும் பேசுது, பாரபட்சம் காட்டணும்னு இவன் பேசுகிறான், குரானே பேசுது. புதுசாக ஒரு ரசூல் வந்துட்டா, அதுவும் வந்து வரும் 7வது அத்தியாயம் வரும்போது அந்த இடத்துல சொல்லுவோம். புதுசாக ஒரு ரசூல் வந்துட்டா பழைய ரசூலுடைய ஷரியத்தை என்ன ஆயிரும், டவுன்கிரேட் ஆயிரும். புதுசாக ஒரு வேதம் வந்துட்டா பழைய வேதம் என்ன ஆயிரும், டவுன்கிரேட் ஆயிரும். அது செல்லாத நோட்டுன்னு ஒன்று விட்டுறான், புது நோட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுறான்னா செல்லாத நோட்டுன்னு ஆயிருதா, அது கவர்மெண்ட் ரிலீஸ் நோட்டு தானே. இப்போ கொண்டு போய் நீட்டான் 1000 நோட்டு, இது இன்னும் இதில் மட்டும் ரிசர்வ் பேங்க் சைன் இல்லையா,
இதில் மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு இல்லையா, இதுன்னா கள்ள நோட்டா, நீங்கள் அடித்து கொடுத்த நோட்டு தானே அப்படின்னு. செல்லாதுன்னு கவர்மெண்ட் எப்போ சொல்லிச்சோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ அல்லாவுடைய வேதங்களும் அதே மாதிரி தான், அல்லாவுடைய ரசூல்களுடைய இதுவும் அப்படி தான். அப்போ இந்த விஷயத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். குரானில் இருக்கக்கூடிய ரசூல்கள்லேருந்து நம்ம பாடம் கற்றுக்கலாம், ஆனால் ஷரியத்து ரசூல்லாட்டிருந்து மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த கிளாரிட்டி இருக்கணும். முஹ்லிஸாக நம்ம இருக்கிற பட்சத்தில் குரான் வந்து நமக்கு வந்து கிளியராக வந்து அது கற்றுக் கொடுத்துரும். இன்ஷா அல்லாஹ் மீதி அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். வாக்கிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.